ஹலோ ஆல், இது மண்டே மார்னிங். இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, நானும் ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ காலையில் எழுந்து லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிம்பிளாக வந்து எனக்கு புளியோதரையும் வாழைக்காய் ஃப்ரையும் தான் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு சாதத்துக்கு அரிசி கழுவி ஒரு சைடு வச்சுட்டு காஃபி போடலான்னு சொல்லிவிட்டு ஒரு சைட் பாலும் ஊற்றி வச்சாச்சு. சண்டே நைட்டே வந்து புளியோதரை பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்து சாதம் மட்டும் வடித்து கிளறி எடுத்துகிட்டு போயிடலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. புளியோதரைக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வாழைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபஸ்ட்டு அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வாழைக்காய் தோல் சீவிட்டு நல்லா ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சால்ட் மட்டும் சேர்த்து கடாயிலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சு சிம்லே நல்லா ரோஸ்ட் ஆக விட்டோம் அப்படின்னா வந்து வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிறதுக்குள்ளே காஃபியும் போட்டு ரிலாக்ஸாக குடித்தாச்சு. சாதம் நல்லா ஆற வச்சு உதிரியாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து புளியோதரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளியோதரை பேஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு வேலையும் காலையில் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நானும் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்து புளியோதரையும் வாழைக்காய் ஃப்ரையும் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். வேலைக்கு போகும்போது காலையில் டைமில் இந்த மாதிரி பேஸ்ட் வெரைட்டி ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். வீட்டில் எல்லாருக்குமே வந்து புளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ரெடி பண்ணி வச்சேன். இனிமேல் வீக்லி ஒன்ஸ் இதே மாதிரி ஏதாவது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பசங்களுக்கு வந்து லன்ச் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழமாக வச்சு கொடுத்துட்டு நானும் வந்து கிளம்பியாச்சு.